இப்போ லாம்புகளெல்லாம் கொளுத்த வழி கட்டிட்டோம் சொல்கிறாங்க. டீசல் பிரச்சனையெல்லாம் விலை குறைஞ்சது. வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் கேடி பாரதி. நாங்கள் இன்றைக்கு நிற்கிறது வட்டுவால் பாலத்தில். இங்கே வந்து இறால் பிடிபட்டு கொண்டிருக்குது. இப்போ இந்த இறால் பிடிக்கிறத தான் நாங்கள் முழுமையாக பார்க்க போகிறோம். அதுக்கு வித்தியாசமான முறையில், மிகவும் அழகான முறையில் பார்க்குங்கிறது அழகாக இருக்குது. பின்ன கார் வருது. எப்படி இருந்தாலும் இந்த இறால் பிடி வர்றது வந்து ஒரு மக்களை பொறுத்தளவில் இந்திய மக்களுக்கு ஒரு வாழ்வாதாரம். இப்போ விலை குறைஞ்சிட்டேன்னு சொல்லிடலாம். என்னென்னு காரணம்னா எரிபொருள் விலையேற்றம், ஈரானில் நடக்கிற யுத்தம் காரணமாக இன்றைக்கு எரிபொருள் இந்த விலைகள் வந்து மிகவும் உச்சக்கட்டத்தில் போயிருக்கு. அதால் ஏற்றுமதியெல்லாம் நிப்பாட்டிருக்கணும். ஏற்றுமதி நிப்பாட்டினால இந்த மக்களுக்கு வந்து வாழ்வாதாரத்தில் பேரடி என்று சொல்லினோம். ஒரு மணித்தியாலம் வந்து முழுமையாக நின்றா ஒரு 1/2 கிலோ இறால் தான் பிடிக்கலாம். அதுவும் 250 ரூபாய்க்கு தான் விற்கலாம். அப்படியான விலை குறைவில் இருக்குது. இந்த காணொலியை ஃபுல்லாக பாருங்கள். இந்த மக்களோட கருத்தையும் இந்த இறால் எப்படி பிடி வர்றதுன்னு பார்க்க போகிறோம். காணொலியை ஃபுல்லாக பார்ப்போம். அதுக்கு முதல் எங்களோட காணொலிக்கு நீங்கள் இப்போ தான் முதல் தடவையாக வந்திருக்கிறீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். காணொலியை ஃபுல்லாக பாருங்கள். இப்போ நாங்கள் வட்டுவால் பாலத்துக்கு வந்திருக்கிறோம். வட்டுவால் பாலத்தில் இப்போ இறால்கள் பிடிபடுது, நிறைய இறால் பிடிபடுதுன்னு சொல்லினா இப்போ வந்துருக்குறாங்க பாருங்கள். இதிலெல்லாம் இப்போ வந்து மாலை நேரம் இரவாயிட்டு இந்த நேரத்தில் தான் நாங்கள் இதை எடுக்க வந்திருக்கோம். இந்த வீடியோ நிறைய மீன்கள் நிற்கிது, ஓடி தெரியுது. உங்களுக்கு தெரிஞ்சு மாலை பொழுதில் எப்படி இருக்குன்றதை பாருங்கள். இந்த இடம் மிக அழகான ஒரு அமைதியான இடமாக இருக்குது. இது ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு இடம் என்று நாங்கள் சொல்லலாம். இப்போ இந்த பால வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறதால இதெல்லாம் உடைச்சிருக்கணும். இப்போ உடைச்செல்லாம் கட்டுப்படுது. பாருங்கள் இவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லி. ஆனால் இதில் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இடம் கொடுத்துருப்பினோம். அந்த இடத்துகளில் தான் அவைலபிள் நின்று பிடிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். வந்து வலையை எடுக்கிறார் பாருங்க. பாருங்க, இதில் வந்து ஒரு டீம் வந்து ரெடி ஆகுது. இதில் வந்து நாங்கள் இப்போ அங்கால பக்கம் போய் பார்க்க போகிறோம். இறால்கள் பிடிபடுது தான். ஆனால் இதெல்லாம் வச்சிருக்கணும் பாருங்கள். மீன் இறால் கொண்டு ஒரு பெட்டியெல்லாம் வச்சிருக்கணும். அண்ணா வீசப்புற ஒரு நண்டு பிடி வரட்டுது. அது நண்டைங்களை விட்டுங்க. அதை எடுக்கிறல்ல. அண்ணா இறால் பிடி வருதா? இப்போ இது இறால் சீசன் தானே? இல்லை, இப்போ இந்த சீசனில் என்ன இறால் இந்த இடத்துக்கு வருது? ஓ, இல்லை இந்த மாதம் வாரத்துக்கான காரணம் அதுக்காக கேட்குறேன். உலகெல்லாம் பெறாதில்ல, எல்லா நாளும் பெறாது. எல்லா நாளும் இல்லை, ஒவ்வொரு வருஷமும்
கை துறைங்கன்னா வைகாசி மட்டும் வந்து வந்துருக்கு. அது என்ன காரணத்தால் அந்த சூடால் அப்படி தண்ணி சூடால் வருமா இல்லை அப்படி எதுமா என்ன மாற்றம் அது அது ஒரு மாற்றத்தால் அனை வரும்? எங்களாக நாங்கள் பிறந்த காலத்துலேருந்து முதல்லேருந்து இருக்கு அப்படி தான் நடைமுறை அதே பழகிட்டு. இது எத்தனை நாள் எப்படி படும் இப்படி? இது இப்போ ஒரு 5-6 மாதம் மட்டும் முடி வரும். 5-6 மாதம் மட்டும் பிடி வரும். பெரிய இறாலும் போடுமா? இப்போ இந்த இறாலுன்ற விலை என்ன விலை போகுதோ? இது சின்ன இப்போ 600 ரூபா போகுது. பெருசு 1600 ரூபா போகுது. வெள்ளை இப்போ உள்ளூரில் வேண்டாக்கள் தான் வேண்டிய நம்ம என்ன இப்போ ஏற்றுமதி வாங்குறது வெள்ளை தான் போடுமே, கருப்பம் போடாது. கருப்பு குறைவான உங்களுக்கு இந்த இடம் மட்டும்தானே தந்துருக்கு? இது எல்லாரும் வீசலாம். இந்த இடம் எல்லாரும் வீசலாம். சரி, ஓகே. இதில் ஒரு அண்ணன் சந்திச்சிட்டோம். அடுத்த இடத்த பார்ப்போம். வட்டுவால் பாலம் வந்து புனரமைப்பு வேலையும் நடந்து கொண்டிருக்கு தெரியுதம்மா. இதுலேயும் ஒரு 4 பேர் நிற்கணும். இப்போ இதில் 3 பேர் வந்து இறால் வீசிச்சு கொண்டிருக்கணும். முகத்து வேற மடைச்சதால இப்போ இறால் குறைஞ்சிட்டேன்னு சொல்லினா அண்ணே இறாலெல்லாம் பிடி வருதா? அந்த முதல் நாள் கொஞ்சம் கூட பிடி வெட்டதா வேணும். தண்ணியெல்லாம் அடைச்சிட்டு தானே ரோட்டுகள் எரிபொருள் பிரச்சனையால இல்லை. இங்கே விலைக்கு எடுத்துக்கொண்டு அங்கே கொடுக்க கட்டாதுன்னு எரிபொருள் விலையேற்றத்தால். இப்போ 1 கிலோ பிடிக்கிறேன்டா அவ்வளோ நேரம் செல்லும். உண்மையாவா? ஒரு பாட்டுக்கு இந்த இறால் வந்து முதல் 800 ரூபா போகணுன்னு சொல்லிக்கணுமாண்ணே. இப்போ வந்து 500 ரூபா போகுதுண்டு. ஏன் 500 ரூபா போகுது? இப்போ டீசல் பிரச்சனையெல்லாம் விலை குறைஞ்சது. ஏற்றுமதி இல்லை அண்ணே? குறைவு. ஆமாம். எல்லாத்தையும் பார்க்கத்தானே விடுமே அவங்க. பிரச்சனையெல்லாம் பாருங்கள். எரிபொருள் விலையேற்றமும் இன்றைக்கு வந்து எல்லாருக்குமே பிரச்சனை தான். வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் கேட்டி பாரதி. நாங்கள் இன்றைக்கி நிற்கிறது வட்டுவால் பாலத்தில் நிற்கிறோம். இப்போ வந்து இந்த வட்டுவால் பாலத்தில் இறால் பிடிபடுது. இறாலின் விலைகள் வந்து சில மாற்றங்கள், அதாவது முதல் வந்து நல்ல விலையில் போனோன்னு சொல்லிட்டோம். இப்போ எரிபொருள் விலையேற்றத்துக்கு பிறகு இங்கே வந்து பெட்ரோலின் விலைகள் எல்லாம், இந்த பெட்ரோலின் விலை ஏற்றத்துக்கு பிறகு கட் பண்ணி கொடுத்தோம். இப்போ லாம்புகளெல்லாம் கொளுத்த வலிக்கிட்டோம். லாம்புகளை கொளுத்தி இறால் பிடிக்க தொடங்கிட்டோம். ஏண்டா இப்போ ஒரு கொஞ்ச நாளைக்கு முதல் நல்ல இறால் பிடி வெட்டன்னு சொல்லிக்கணும். இப்போ வந்து இறால் குறைஞ்சிட்டான்னு சொல்கிறாங்க. வேற இதான் இறால் சைஸ்.
பெருசா வந்து இது வராது. இதை விட பெருசாக வரும் அதில் பெருசு. இதான் பெருசா இதை விட பெருசு கிடக்குது. ஆ தண்ணி பாய்ச்சல் இல்லையோ. ஆ அதனால வராது இது கடவுளா. ஆனால் அதால் பெற விடாது அதில் கடவுளாது. அப்போ தண்ணி ஓடினா தான் பெறும் அந்த காலில் இதான் பெருசு. இது பாருங்க இதை விட இன்னும் பெருசு. ஆ இதை விட இன்னும் பெரிய இறால் கிடக்கு. இதே இறால். இது இது வந்து இப்போ தண்ணி ஓடினா மட்டும்தான் இங்கே வரும், இல்லாட்டி வராது. இல்லாடி வராது. தண்ணி பாய்ச்சல் இல்லையே. ஆ அதனால இந்த இறால் கரவிடாது. தரவிடாது. ரைட்டா முகத்து வாரம் முடிச்சு ஓடணும் மேலே மோதிரம் பாய்ஞ்சால் மோதிரம் பாய்ஞ்சல் இந்த ரோட்டால தான் அப்படி தண்ணி அடைச்சி ரோட் செய்கிறதால வந்து உடைச்சிட்டா தண்ணி இறால் கிடக்கும். ஆனால் இதை விட பெருசாக முடியாது. வராது. பெரிய இறாலும் கிடக்குன்னா வராது, கரவிடாது. இப்போ வந்து எல்லாருக்குமே ஏக்கம். அடுத்தது இப்போ லாம்புகள்லாம் கொளுத்திட்டினோம். லாம்புகளை கொளுத்தி தான் மீனை பிடிக்கணும். சரி, இறால் பிடிக்கணும். என்ன இறால் பிடி வருதா? எவ்வளோ பிடிச்சிருப்பீங்க? 1/4 கிலோ பிடி வரட்டுருக்கு வேணே. வந்து கண்ணீரம்மா அரைமணித்தி ஆளுக்கு 1/4 கிலோ. அரைமணித்தி ஆளுக்கு அண்ணன் வந்து 1/4 கிலோ தான் பிடிச்சிருக்கிறார். இந்த வட்டுவால் பால வேலைகள் நடக்கிறதால இப்போ மாற்று பாதைகளை செய்திருக்கணும். இதெல்லாம் இந்த வட்டுவால் பாலம் புதுசாக புனரமைக்கப்படுதுன்னு சொல்லி நாங்கள் அறிஞ்சிருப்போம். சரி, இப்போ நாங்கள் இதில் வந்து இறங்கக்குள்ள சறுக்குது காலு. இதில் பாருங்கள், இதுலேயும் வந்து இறால் பிடிபடுது. இறங்க பயமாக இருக்குண்டா கல் சறுக்கினா பல்லு உடையும். ரைட், அதில் போய் பார்ப்போம். நாங்கள் வந்து இரவு தான் இதில் நடக்க பயமாக இருக்கேன்டா கல்லுகள் எப்படி இருந்தாலும் இந்த வட்டுவால் பாலத்தில் வந்து இறால் பிடிக்கிறன்றது ஒரு ஸ்பெஷல். விளக்கெல்லாம் கொளுத்தி அது லாம்புன்னு சொல்லுவாங்களே, அதெல்லாம் கொளுத்தி நீட்டாக பிடிப்பினோம். அதை பார்க்க ஒரு ஆசையாக இருக்க வேண்டாம். அந்த அளவுக்கு லைட் போட்டிருப்பாங்க. லைட் போட்டு பார்க்க ஒரு அழகான முறையில் இதில் பிடிச்சி கொண்டிருப்பினோம். ஆனால் விலைகள் குறைஞ்சிட்டேன்னு சொல்கிறாங்க. என்ன காரணத்தை என்றால் எரிபொருள் வெளியேற்றத்தால் இங்கேருந்து ஏற்றுமதி இல்லை. 800 ரூபா 850 ரூபா போன இறால் வந்து இப்போ வந்து 500 ரூபா அப்படி போகுதுன்னு சொல்லினோம். இப்போ நாங்கள் வந்து அங்கே வரைக்கும் போய் பார்ப்போம். இதில் பாருங்கள், இதில் லாம்பண்டு வரியுது. இந்த வெளிச்சத்துக்கு இறால் வருமா அல்லது என்ற தெரியல. இதில் வீசினோம். இதில் இரவில் நடக்க பயம். கல்லுகள் அடிச்சுதாண்டா அப்படியே குப்பரை கொண்டு தண்ணிக்காம விடுவோம். ஏன்னா ஏற்கனவே வந்து பாலங்கள்லாம் உடைஞ்சி சீரமைச்சது. இதில் ஒரு லாம்பு பிழைத்திருக்கிறோம். இஞ்சால பக்கம் வந்திருக்கிறோம். இஞ்சால பக்கமும் அதே நிலப்பாடு தான். சின்ன கரையில் வீசினோம்.
சரி, இனி நாங்கள் வலிக்கிட போகிறோம். கண்டிப்பாக நின்றுட்டோம். நாங்கள் நினைக்கிறோம் பிடிய வலிக்கிட்ட நாங்கள் 2-3 காணொலியை பதிவு செய்துட்டு வலிக்கிறோம். அதில் கொஞ்சம் பேர் நடந்து போகவே பயமாக இருக்குது. கல் ஒன்றில் தட்டுப்படா கதை சரி தண்ணிக்காக கிடக்கும்.